அவன்தான் உங்களை படைத்தான். படைத்தவன் பேர் அல்லாஹ், பராமரிப்பவனும் அவன்தான், வேறு இறைவன் இல்லை. ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அவன். எனவே நீங்கள் அவனுக்கே அடிபணியுங்கள். அவன் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான். எல்லாவற்றிற்கும்னா எல்லாத்துக்கும், இந்த உலகத்திலையும் கபரிலையும் மறுமையிலையும் சொர்க்கத்திலையும் எல்லாத்துக்கும் அவன் தான் பொறுப்பாளனா இருக்கான். இந்த 5 டீட்டெயில் உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்னதான் தலைகீழ நின்று குட்டிக்கரணம் அடிச்சாலும் உங்களால இந்த இன்ஃபர்மேஷன் வாங்கவே முடியாது. இந்த டேட்டா கிடைக்கணும்னா வேற எந்த சோர்ஸும் கிடையாது. எங்க எப்படி கண்டுபிடிப்போம் இந்த டேட்டாவை? இந்த டேட்டா நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோ, இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காத வரை இந்த உலகத்துல நீ ஒரு பைத்தியக்காரன் தான். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டான். கிளம்புனது அவன் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போறான். அவன் வந்து சென்னைக்கு போகணும், பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி போயிட்டான். இப்படி ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து ஏன் வந்தேன்னு தெரியல, மறந்துட்டான். கசமுசான்னு பஸ் நிக்குது. எந்த பஸ்ல ஏறணும்னு தெரியல, எதுக்கு வந்தானும் தெரியல, பேரு மறந்துருச்சு, எங்க போகணும்னு மறந்துருச்சு, எந்த பஸ்ல ஏறணும்னு மறந்துருச்சு, எங்க இறங்கணும்னு மறந்துருச்சு. இப்போ பாக்குறான், ஒவ்வொரு பஸ்ஸா ஏறி பாக்குறான். ஏதோ ஒரு பஸ்ல நல்ல பாட்டு ஓடிட்டு இருக்குது. இந்த பஸ்ல போவோம், ஏன் ஜாலியா இருக்குப்பா, இந்த பஸ் கொஞ்சம் கலகலன்னு இருக்கு, லைட் எல்லாம் அமைஞ்சு எரியுது, சீட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு கண்டக்டர் வர்றாரு. எங்கடா போற? உட்காருங்க, பேசிட்டே போவோம். அடே எங்கடா போவ? அடா உட்காருங்க, தேவையானதை பேசுவோம், தேவையில்லாத கேள்வி எங்க கேட்குறீங்க? நான் எங்க போனேன் என்னங்க, பஸ் எங்க போதோ போறேன், வாங்க முதல்ல என்ஜாய் பண்ணுங்க. கண்ணாடிக்குள்ள வந்து பாருங்க, என்ன ஜில்லுன்னு காத்து வருதுன்னு பாருங்க, என்ன பாட்டு பாருங்க, என்ன ஸ்பீடு பாருங்க வண்டி, இதை என்ஜாய் பண்ணுவோங்க. அடே பைத்தியக்காரனாயி எங்கடா போற? டிக்கெட்டே வேணுடா. அவனுக்கு டிக்கெட்னா என்னன்னே தெரியாது. இப்படி ஒருத்தன் வாழ்ந்தா என்ன நிலைமையோ, இவன் தான் இந்த உலகத்துடைய பிரயாணம். யாரு? அல்லாவை பத்தி விவரம் இல்லாம ஒருத்தன் வாழ்றான்னா அவன் முட்டாள. இப்படிதான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். எங்க போறோம் தெரியாது, ஏன் வந்தோம் தெரியாது, ஏன் இருக்கோம் தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது, அதுக்கப்புறம் என்ன விளைவு வரப்போகுது மௌத்துக்கு அப்புறம் தெரியாது, யார் அனுப்புனா தெரியாது, யாரு செஞ்சான் தெரியாது. இப்ப என்னங்கிறான்? வாழலாங்க, வாங்க எள்ளி குடிப்போம், வாங்க கேம்ப் ஃபயர் போட்டு ஆடுவோம், வாங்க கோழி சாப்பிடுவோம், வாங்க மீன் பிடிப்போம், வாங்க வீடு கட்டுவோம். புரியுதா? எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம், புரியுதா இல்லையா? அப்ப இந்த ஆயத்தோடைய வெயிட் என்ன புரியுதா இல்லையா? இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அவன் தான் உங்களை படைத்தான். கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. ஓ, இந்த உலகத்துல நானா வரலையா, என்ன செஞ்சிருக்கானா? அடுத்தது பரிபாலிப்பவனாகிய அல்லாஹ் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஆளு. ஓ, அவன் பேர் அல்லாவா? அவனை தவிர வேற இறைவன் இல்லை. ஓ, அவனை தவிர வேற இறைவன் இல்லையா? ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அவனே. ஓ, மீதி பொருளும் அவன் தான் செஞ்சானா? எனவே நீங்கள் அவனுக்கே அடிபணியுங்கள். கட்டுப்படுறதா இருந்தா அவனுக்கு மட்டுமே அடங்கி நடங்க. ஓ, அல்லாவுக்கு தான் கட்டுப்படணும். ஆமா, எல்லாமே அவனுக்கு தானே கேட்டு செய்யணும்.